ஹலோ ஆல், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் டிப்ஸ் இன் தமிழ். இன்னைக்கு வீடியோவில் எல்லாருக்குமே ரொம்ப விரும்பி சாப்பிட்ற மாங்காயோட மருத்துவ குணங்களை பார்க்கலாம். முக்கணிகளில் முதற்கனி என்னன்னு பார்த்தா அது மாங்காய் தான். கோடை காலம் வந்ததும் எல்லாருக்குமே மாங்காய் ஞாபகம் வந்துடும். அதுவும் உப்பு மிளகாய் சேர்த்து சாப்பிடும் சுகமே ஆகா தனி. இப்படி மாங்காயில் உப்பு மிளகாய் சாப்பிடும்போது என்னென்னலாம் நன்மை இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அந்த காலத்துல பெரியவங்கள்ல இருந்து இப்போ இருக்கிறவங்க வரைக்கும் மாங்காய் சாப்பிட்டாலே உடல் சூடுன்னு சொல்லுவாங்க. ஆனா மாங்காய் உடல் சூட்டை தணிச்சு நீர்ச்சத்துடன் வச்சிருக்க உதவுதுன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆனா அதுதான் உண்மை. பச்சை மாங்காயை முறையா சாப்பிட்டா நிறைய நோய்க்கு நல்லது. இந்த மாதிரி மாங்காயில உப்பு மிளகாய் சேர்த்து சாப்பிடும்போது என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. சர்க்கரை நோய்னு சொல்ற சுகருக்கு இது ரொம்ப நல்லது. ஏன்னா பச்சை மாங்காயில சர்க்கரையோட அளவு ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ சுகர் இருக்கவங்க பயப்படாம தாராளமா மாங்காய் சாப்பிடலாம். சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்திடும். உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களும் தாராளமா டயட்ல மாங்காயை சேர்த்திக்கலாம். ரீசெண்ட் டேஸ்ல ரொம்ப ட்ரெண்டான ஒரு வேர்ட்னா அது ஸ்ட்ரெஸ்ஸு தான். இந்த வார்த்தையை சொல்லாதவங்க யாருமே இருக்க மாட்டோம். ஸோ ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்ற மன அழுத்தத்துக்கும் மாங்காயை சாப்பிடலாம். ஏன்னா மாங்கிஃபெரின்னு ஒரு வேதிப்பொருள் மாங்காயில் இருக்கு. அது மன அழுத்தத்தை கட்டுப்படுத்தும். ஸோ இனிமே எப்பெல்லாம் உங்களுக்கு டிப்ரெஷனாக ஃபீல் ஆகுதோ அப்பெல்லாம் மாங்காயை சாப்பிடுங்க. அது மட்டும் இல்லாமல் செரிமான பிரச்சனைக்கும் இது நல்லது. மாங்காய் சாப்பிட்றப்போ சீக்கிரமா ஜீரணம் ஆகும். கெட்டதுன்னு சொல்றப்பவே மாங்காய் சாப்பிடுவோம், நல்லதுன்னு சொன்னா சாப்பிடாம இருப்போமா? இனிமே பயப்படாம தாராளமா மாங்காயில உப்பு மிளகாய் போட்டு சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.